அட என்ன சொல்ற? இந்த கேம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரேட். இன்னும் கொஞ்சம் தான் ஒன்னு அடிச்சிடு. கம் ஆன். ஏய் கிறிஸ்டன், நீ இங்கதான் இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி நீ? என்ன பிஸியா இருக்கியா? ஓ எஸ், ஜெயிச்சிட்டேன். புது கேம் நல்லா இருக்கு. ஹாய் गाइस. நீ கூட அந்த கேமை விளையாடிட்டு இருக்கியா? கேம் காப்ளின் ட்ரெண்டிங்ல இருக்கு. பாத்தீங்களா? இங்க குள்ளமா ஒருத்தன் தெரியறான்ல, அவன் தான் இந்த கோட்டைக்கே ஹீரோ. இதுல வர சின்ன சின்ன கிருமிகளை அவன் தான் சாவடிப்பான். இது ரொம்ப கியூட்டா இருக்கு. எங்க கூட? ஏய், கூட நான் தான் முதல்ல ஆடுவேன். சீக்கிரமா இந்த லெவல முடிச்சாகணும். இப்ப பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க. பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? அப்படின்னா முழுசா கிரியேட்டர்ஸ் அழிக்கிறது தான் இந்த கேமோட நோக்கமா? சரி, உங்ககிட்ட நாங்க கொடுத்த வேலை என்னாச்சு? அதானே, நீங்களே எடுத்து பாருங்க. எல்லாருக்காகவும் வாங்கியிருக்கேன். ஓ வாவ். இந்த பொடி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா கடைசியா இருந்த 5 தான் இங்க வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப பிரமாதமா இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. கேம்குள்ள ரேஞ்சர்ஸ் படிப்படியா உள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்காங்க. நான் உங்க எல்லா கதையும் சீக்கிரம் முடிக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்கு சொல்லுங்க. என்னோட பவரை ரேஸ் பண்ணி அந்த ரேஞ்சர்ஸ் கதையை முடிக்கிறேன். என்னோட பவர் அதிகமாக பவர் ரேஞ்சரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். யாராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா எனக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டா முடிப்பேன். உண்மையிலே நீ பயங்கரமான வில்லன் தான்ப்பா. இந்த கேம் வச்சு உங்களை மொத்தமா க்ளோஸ் பண்ண போறேன். யாரும் தப்பிக்கவே முடியாது. அடுத்தது நாம இப்ப வேல்கனஸ் பத்தி பேச போறோம். நீங்க எல்லாருமே இது ரொம்ப கவனமா பாக்கணும். ஏன்னா வேல்கனஸ் பத்தி உங்களோட இன்டர்வியூ டெஸ்ட்ல கேட்பாங்க. வேல்கனோங்கிறது ரொம்ப ஹீட்டான விஷயம். நம்மளால அது கிட்ட அவ்வளவு சாதாரணமா நெருங்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த வேல்கனோவை பொறுத்த வரைக்கும் அதிகமா மலைப்பகுதிகள்ல தான் தென்படும். அதோட அச்சோ, எனக்கு அப்பவே தெரியும் என் கிளாஸ்ல கேம் விளையாடவே கூடாது. இதுக்கப்புறம் வீடியோ கேம் ஆடுறத இங்க பார்த்து ஒவ்வொருத்தரும் பனிஷ் பண்ணப்படுவீங்க. இதுக்கப்புறம் யாரும் விளையாடக்கூடாது. எடுத்து உள்ள வைங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க போறது வேல்கனோஸை பத்தி தான். எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. யாரோ ஒருத்தர் இன்னும் அந்த கேமை விளையாடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீயா? எனக்கு சத்தம் கேக்குதே. என்ன வேலை பாக்குற நீ? நீங்களா? நீங்க தான் நான் கவனிக்கவே இல்லை. சரி மேம், எப்படி இருக்கீங்க? மரியாதையும் வீடியோ கேம். இதுக்கப்புறம் நீங்க விளையாடுறத பார்த்து உன்னை டிஸ்கஸ் பண்ண கூட நான் தயங்கவே மாட்டேன். கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாரும் ஒழுங்கா அவங்க ஹோம்வொர்க்க முடிச்சிடணும். போறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு போங்க. மறந்துட்டேன், என்னோட அசைன்மெண்ட்டே எழுதல. ஏன்னு எனக்கு தெரியும். கேம் காப்ளின் விளையாடுறதுனால தானே? இல்ல, ஆமா அப்படிதான். ஆமா, அதனாலதான் எழுதல. இதோ நீ எடுத்துக்கிறியா? இருக்கட்டும், வாடா. நீ உன்னோட ஹோம்வொர்க் எழுத மறந்துட்டியே. இன்னைக்கு பிராக்டிஸ்ல நாம பேலன்ஸ் டெக்னிக் கத்துக்க போறோம். அதோட கிருஷ்ணன் அந்த கேமை கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஏய், ஒரு நிமிஷம். அவன் எங்க போனா? சூப்பர், நான் ஜெயிச்சுட்டேன். 500 பாயிண்ட்ஸ். இது பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ கேம்ல நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். கேம் காப்ளின்,
என்ன நடக்குதுங்க? எல்லா ரேஞ்சர்ஸையும் கேமுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒரே ஒருத்த மட்டும் தான் தப்பிக்கிறான். அவன் மட்டும் சிக்கிட்டானா என்னோட வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். Come on guys, நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். வெயிட். டேய், அதை கிட்ட திருப்பி கொடு. என்ன நடக்குறீங்க? கேம்ல ஏதோ ட்ரிக்ஸ் இருக்கு போல இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? இந்த கேமால பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். என்ன இது மொத்த சிட்டியும் எம்டியா இருக்கு? இந்த கேம் கோப்லன். எஸ், என்ன வச்சு விளையாடுறதா நீங்க நினைச்சீங்களா? அதுக்கு பதிலா நான் தான் உங்களை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இதுதான் என்னோட உண்மையான கெட்டப். என்னோட மேக்கப் எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும் என்கிட்ட சிக்கிட்டீங்க, தப்பிக்க முடியாது. என்ன கேம ரியலா விளையாடுவோமா? என்ன நம்ம இப்ப கேம் குள்ளையா இருக்கோம்? ஆமா, அதேதான். உங்க எல்லாரோட கேமையும் முடிக்கிறதுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு 150 பாயிண்ட் காமன். கேம் ஆன் கோப்லன். இது மூவிங் டைம். பவர் ஸ்டார். ஓகே. நீங்க ஒரு நிறுத்துக்கோ, வந்துட்டு பாருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் தேவைப்படுது. எனக்கு 150 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு 150 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. வாவ், பாயிண்ட்ஸ் அல்லது. வாவ், செமையா இருக்கு. ஆசம். அப்படி போல என்னோட பவர் ஏறிக்கிட்டே இருக்கு. என்னோட அல்டிமேட் பவரை வச்சு உங்க எல்லாரோட பவரையும் நான் அடக்க போறேன். இதோ வாங்கிக்க. ஏய் நோடி, உனக்கு என்னாச்சு? என்ன கொடுமை இது. ஒரே அடியிலே மயங்கிட்டான். என்ன நண்பர்களே, அடுத்த கேம் விளையாட தயாரா இருக்கீங்களா? உனக்கு ஒண்ணு ஆகல. ஒண்ணு இல்ல. ஆமா, எனக்கு ஒண்ணும் ஆகல. இவன் என்னோட அடிமை. எனக்காக சண்டை போட வந்திருக்கிற வீரன். மொத்தமா நான் இவனை மாத்திட்டேன். இனி என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. உங்க அழிவு நிச்சயம். இதுதான் இதை புள்ளி. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதான் என் game. அதை எடுத்து போட்டு அடி. எல்லாத்தையும் புடி. என்னாச்சு உனக்கு? இந்த கண்ட்ரோல் மாறிடுச்சு போல இருக்கு. 50 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. பவர் வந்துடுச்சு. இனி அடுத்த கேம் ஆரம்பிக்கலாம். வாங்க. நான் உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? Ninja Power Storm Fire. என்ன நடக்குது? நமக்குள்ளே நம்ம சண்டை போடக்கூடாது. எனக்கு இன்னும் நிறைய பவர் கிடைச்சிருச்சு. 200 பாயிண்ட்ஸ். எனக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக பவர் ஏறிக்கிட்டே இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற நம்மளோட கண்ட்ரோல் முதல்ல வாங்கிடணும். திட்டாதானே? அவனை விடக்கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். Come on guys, வாங்க வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. எங்க ஓடி ஒளிகிறீங்க? ஏன் பவர் போயிடுச்சா? நான் ரெடியா இருக்கேன். வாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிக்கணும். இப்ப நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? லிவாய், நான் பேசுறது கேக்குதா? ஏய் ப்ரோ, உங்களுக்கு ஏதாச்சும் எப்படி இருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நாங்க அந்த கேம்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. அந்த காப்ளின் ஒரு மான்ஸ்டர். அவனுக்கு பவர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. எங்களால அவனை தோக்கடிக்கவே முடியல. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதான் எங்களுக்கும் வேணும். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணு. இதை விட்டா வேற வழியும் இல்ல. ஓகே, எனக்கு புரியுது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சூப்பர், நான் இந்த கேம் ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அவன் என்ன விளையாடிக்கிட்டு தான் இருக்கான். 200 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ். உங்க பவர்ல வச்சு நான் எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறேன்னு பாருங்க. லிவாய், அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்திருக்கான். எனக்கு 900 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. வாவ், இப்ப 1000 பாயிண்ட்ஸ். எனக்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்கு. லிவாய், அந்த மான்ஸ்டருக்கு இப்ப 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன, இவன் விளையாடுறதுனால தான் அதுக்கு பாயிண்ட்ஸ் ஏறுதா? ஓ நோ, இங்க எல்லாரும் அதை தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் அதை தடுத்து நிறுத்த முடியும் நிறுத்த பாக்குறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னா விளையாடுற எல்லாரையும் நீ உடனே தடுத்து நிறுத்து. நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சேஃபாரு. டைம் வர கம்மியா இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நமக்கு வேலை வந்துச்சு. சீக்கிரம் கிளம்பலாம். வா. என்னாச்சு? சீக்கிரமா சொல்லு. நான் சொல்றதை மட்டும் கேளு. வா.
சரி இதை வரேன். மேடம் கொஞ்சம் இங்க பாருங்க. கிளாஸ்ல எனக்கு தெரியாம கேம் அந்த வின்சர் பையன் கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்தேன். அவன் வந்து திரும்ப கேட்டா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம இதை கொடுத்துறாதீங்க. ஓகேவா? ஓகே புரிஞ்சுது. யாருமே நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட மாட்டி. அவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. சீக்கிரமா போய் எடுக்கணும். ஐடியா கிடைச்சிருச்சு. அதோ அந்த ரூம்குள்ள போயிட்டு மேல இருக்கிற கேபின்ல ஏறி வென்டிலேட்டர் வழியா கீழே இறங்கி அதை எடுக்கலாம். வந்துட்டியா? நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் நீ கண்டிப்பா கெஸ் பண்ணவே மாட்டேன். இந்த கேம்ல அத்தனை பேர் இதுக்குள்ள போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாஸ்டரோட பவர் ஏறுது. வாவ், ஹே, எப்படி கண்டுபிடிச்ச? கெஸ் பண்ணிட்டேன். இரு தொடாத. இதை டச் பண்ணா அது உன்னை அஃபெக்ட் பண்ணிடும். அப்புறம் நீயும் உள்ள போயிடுவ, மொத்தமா முடிஞ்சிடும். வேற ஏதாவது வழி இருக்கான்னு செக் பண்ணி தான் இதை பண்ணணும். இந்த விளையாட்டை மொத்தமா நிறுத்தி ஆகணும். வா, கரெக்டா சொன்ன. சீக்கிரமா அது பண்ணு. தயவு செஞ்சு சீக்கிரம் பண்ணு. 3 பேர் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அவங்களுக்கு நாம மட்டும் தான் இப்ப ஹெல்ப் பண்ண முடியும். கிறிஸ்டன், உனக்கு ஒன்னும் ஆகல? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தான் அந்த கேமை கொடுத்தேன். இப்ப அவங்க எல்லாரும் போய் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் நான் தானே. எல்லாரும் இந்த கேமுக்கு பைத்தியம் மாதிரி அடிக்ட் ஆயிட்டாங்க. அதுல நானும் ஒருத்தன். கவலைப்படாத, நம்ம பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேமை யார் யாரெல்லாம் விளையாடுறாங்களோ மொத்தமா நிறுத்தி ஆகணும். ஆமா, உங்களால அது பண்ண முடியும்ல? முடியும் நினைக்கிறேன். சூப்பர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னப்பா இது? ஏன் இப்படி பண்ணலாம்? இப்ப இவனும் அங்க போயிட்டானா? சரி, இதை விடுங்க. மத்தவங்களை இந்த கேம் விளையாடுறது எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நான் சாரிப்பா, இத வந்துருச்சு. இத கையில வச்சுக்கோ, நான் வந்துடுறேன். இந்த பிளான் கண்டிப்பா பக்கவா வேலை செய்யும். எனக்கு பாயிண்ட் எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டே இருக்கு. நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கேன். என்னோட கேம் பிளே ஆப்ஷன் இப்போ ரொம்ப பிரமாதமா மாறி இருக்கு. உங்கள மிச்சமா இருக்கிற சில பேரையும் பிடிச்சு அவங்க கதையும் முடிக்கிறேன். ரெடியா இருக்கீங்களா? இனிமேலுக்கு வர ஒவ்வொரு பாயிண்ட்டும் உன்னடுத்ததான் இருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாலதான் நீங்க இதுல மாட்டிக்கிட்டீங்க. நான் தான் உங்களை காப்பாத்தணும். என் நண்பர்களுக்கு நான் பிரச்சனை வர விட மாட்டேன். என்ன தேடி வந்து உன்னை நான் சும்மா விடுவானா? வா, இப்படி சின்ன புண்ணாத்தனமா இருந்தா எப்படி? தானா வந்து சிக்கிட்டிய. எதிரில் நிக்கிறாங்களா, அவங்கள அடிச்சு தம்சம் பண்ண. அதுல ஒரு ஆளும் மிச்ச கூடாது. போப்பா, போய் அடிச்சு தூள் கலப்ப கிளியர் பண்ணிடு. சரி, அப்ப நான் உங்களை அழிக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க, அவன் இங்கதான் வரும். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அந்த கேம் கவுண்டரை பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். உங்களோட பவர் ஸ்டார் எனக்கு சொந்தம். உங்களோட பவர் ஸ்டார்ஸ் எனக்கு தான் சொந்தம். இப்படி விட்டு வைக்க கூடாது. வேண்டாம், இல்ல. எவ்வளவு தைரியம் தான் இங்க வருவீங்க? போங்க. சும்மா சொல்லக்கூடாது. நீ ரொம்ப நல்லா சண்டை போடுற. நீதான் என்னுடைய இளைய தளபதி. போத்தல போய் ஸ்டார் எடுத்துட்டு வா. இது என்னோட கடமை. நிஜமான போர், டுவெல் போர். வேண்டாம், இப்படி பண்ணாத. ஹாய் மேடம். எனக்கு அந்த மெசேஜ் இன்னும் வரவே இல்லையே. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? அங்க ஒரு குஷன் சேர் இருக்கு, அங்க போங்க. அடடா, எவ்வளவு அக்கறை உனக்கு. அப்படியா? இந்த நேரத்துல நீ கிளாஸ்ல தான் இருக்கணும். ஒழுங்கா கிளாஸ்க்கு போ. ஆமா. அச்சச்சோ, ஹாய் மேடம். இங்க எப்படி இருக்கீங்க? டக்குன்னு டைலாக் வரல, அதான் சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்.
ஆமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு கெமிஸ்ட்ரியில. அச்சோ தப்பா சொல்லிட்டேன். அது ஹிஸ்டரி. சாரி. ஹிஸ்டரி தான் மேடம். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப வெரைட்டியா இருக்கு மேடம். மேடம் அப்புறம் என்னோட கிளாஸ் எதுன்னு நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது ஃபர்ஸ்ட் லேபா இல்ல செகண்ட் லேபா? இது என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. அச்சோ இந்தா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்னோட முடி. ஐயோ யார் அது? என் முடியை விடுங்க. பாஸ் மாட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் உன்னோட வேலை தானா? நீ தப்பு பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல. உனக்கு சரியான தண்டனை நான் கொடுப்பேன். மேல ரிப்பேர் ஆயிடுச்சு சொன்னாங்க. அதான் மேல எல்லாரும் இங்க பாருங்க. எல்லாரும் இங்க பாருங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் சொல்றதை கேளுங்க. நீங்க விளையாடிட்டு இருக்கிற கேம் ரொம்ப மோசமானது. அதை விளையாடாதீங்க. நான் லெவல் 10க்கு வந்துட்டேன். நான் பர்ஃபெக்ட்டா போய்கிட்டு இருக்கேன். சொன்னா கேளுங்க. லெவல் 10 இப்படி முடிச்சா நல்லா இருக்காது. அந்த கேம் ஆல்ரெடி விளையாடுறவங்க எப்படி பாருங்க. மாறிடுச்சு. என்னால நம்பவே முடியல. இந்த கேம் விளையாடி எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் சொன்னா கேளுங்க. யாரும் இந்த கேம் விளையாடாதீங்க. இல்லன்னா கிட்ட போல ஆயிடுவீங்க. இந்த கேம் கொடுத்த கிஃப்ட் இருந்தா யாரும் விளையாடாதீங்க. யாரெல்லாம் விளையாடுறீங்களோ அவங்க அடுத்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்குது. நான் விளையாடிக்கிட்டே தான் இருப்பேன். எவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. அப்படி விளையாடக்கூடாது. ஆடாதீங்க. அச்சோ அச்சா உடஞ்சிருச்சுடா. எல்லாரும் எந்த ஆட்டம் காட்டுறீங்க? நான் சொல்றத கேளு. மொத்த பவரையும் எடுத்துக்கிட்டு அப்படியே செய்ய. என்னாச்சு? என்னோட பவர் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எதுக்காக என்னோட டீம்ஸ் கேம் விளையாடுறத நிறுத்தினாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. உனக்கு ஆகல இல்ல? எழுந்துடா. இல்ல உன்னால தலைவலிக்குது. நீ கூட செஞ்சுட்ட பாட்டி. அப்ப கேம் எல்லாரும் கேம் விளையாடுறது நிறுத்திருப்பாங்க. இனிமே பவர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல சின்ன பசங்களை நம்பவே கூடாது. நீ இப்ப கேம்ல தோத்துக்கிட்டு இருக்க போல இருக்கு. அந்த வில்லனை நம்ம தோக்கடிக்கிற நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். தயாரா இருக்கியா? You tornado strike. You just missed. Final attack. நான் வந்துட்டேன். திரும்ப வந்துட்டேன்னு சொல்றேன். Dragon formation. Combine. You missed the method. Dragon formation. Ready. Ninja formation. Ready. உன்னோட கதையை முடிக்கலாம். என்கிட்ட மோதாதீங்க. சொன்னா கேளுங்க. என்ன விட்டுருங்க. அவன் அவனை பேசி ஏமாத்திட்டான். நகைச்சுவை கூட நம்ம மாட்டி ஆகணும். ஆமா இந்த இடத்தை சரி பண்ணி ஆகும். சரி formation சேஞ்ச் பண்ணுவோம். Astro Ninja Steel Megazord. Combine. Ninja Spin. Astro Ninja Steel Megazord. Ready. நானும் ரெடி. Oh no. இப்போ நமக்கு என்ன பண்றது? ஏதாவது வழி இருக்கா? மறுபடியும் formation சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். Start for Ninja Zone. Ready. Yeah. Ninja Spin. Ninja Megazord. Ready. இவனை விடக்கூடாது. மறுபடியும் அட்டாக் பண்ணலாம் வாங்க. எப்படி நீங்க எல்லாத்துலயும் சாக்குறீங்க? Final attack. Ninja Spin. Ninja Super Steel Blaster. Energize. Super Ninja Megazord. Ready to attack. Final attack. Show முடிஞ்சது. Ninja Spin பண்ணிட்டாங்க. எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்ல, அப்படியே இரு.
கொஞ்சம் இருங்க. இந்த மாதிரி ஃபேஸ் கிரீம்லாம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஆமா நான் போடுறேன், அதுக்கு என்ன இப்போ? எல்லாரும் ஓகே தானே? எங்களோட கேமை நாங்களே முடிச்சுட்டு வந்துட்டோம். உண்மையாவே இது அமேசிங்கா இருந்துச்சு. தேங்க்ஸ். என்ன மன்னிச்சிருங்க காய்ஸ், இந்த கேம்னால நம்ம ஹோம்ஒர்க் முடிக்கல, ட்ரைனிங்கும் எடுக்கல. இல்ல இந்த தப்புக்கு எல்லாரும் தான் காரணம். ஆசைப்பட்டு தானே இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சோம். நீயும் கரெக்டா தான் சொன்ன, வீடியோ கேம் ஆடுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு. சரியாதான் முடிஞ்சது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. அட விட்டு தள்ளு. சரி, இப்பயாவது ட்ரைனிங் எடுக்கலாமா? கேட்க மறந்துட்டேன், எப்படி எல்லாரையும் கேம் ஆட விடாம பண்ண? கேம வச்சு ஒரு சின்ன பிளே பண்ணோம், அதுல எல்லாருமே ஏமாந்துட்டாங்க. பயம்தான், எல்லாரும் பயந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல உருப்படியா வாழ்வாங்க. சூப்பர், போயிட்டு வரேன். எல்லார்கிட்டயும் அதே சொல்லு. திரும்பவும் எலக்ட்ரிக் நிஞ்சாஸ கூட்டிட்டு வந்து அவங்க கூட மோத விடலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல. இந்த பிளான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இதுல நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. இந்த பிளான கரெக்டா யூஸ் பண்ணா ஜெயிச்சிடலாம். கேம் காப்லனையும் நாம இதுல சேர்த்துக்கலாம். அவனை திரும்ப கொண்டு வர முடியும்னா நாம சேர்த்துக்கலாம். ஆனா முடியும், அதை விட நல்ல வீரர்கள் இருக்காங்க. மேடம், நான் சாதிச்சுட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் சாதிச்சுட்டேன். லெவல் 10ல இருக்க மேடம். கேம் ரொம்ப ஆபத்தானது. இதை விளையாடுறது எல்லாரும்